Hi friends, welcome to Girija. So next today நம்ம பார்க்க போற கிளாஸ் ஒரு goddess மேக்கப் பத்தி தான். நீங்க clippings பார்த்தோனே தெரிஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு இதுக்கு மாடலா வந்திருக்கவங்க வந்து மைதிலி வந்து திருச்சூர்ல மைதிலின்ற பியூட்டி பார்லர் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் நமக்கு வந்து இன்னைக்கு மாடலா வந்திருக்காங்க. அண்ட் பார்லர் ரன் பண்றாங்க அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்டும். இன்னைக்கு இவங்களுக்கு நம்ம வீடியோ போட்டதா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். அது இல்லாம இந்த ஒர்க்குக்காக நாங்கள் டீம் ஒர்க்காக தான் பண்ணியிருந்தோம். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அது யாருன்னா மகேஸ்வரி பாண்டிச்சேரியில் பார்லர் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க என்னோடய ஸ்டூடெண்ட்டும். அண்ட் இந்த ஒர்க்குக்காகவே அவங்க 2 days பிஃபோராகவே வந்து நான் என் கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணாங்க. இவங்கெல்லாம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு ஷர்மிளா, ஜனனி, இவங்க எல்லாருமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா மகேஸ்வரி வந்து ரொம்ப எனக்காகவே வந்து விரதம் இருந்தாங்க. மைதிலியும் நாங்களால 3 நாள் இருந்தோம். அவங்க 1 வாரம் சாப்பிடாம இருந்து விரதம் இருந்து இந்த மேக்கப்புக்காக வந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இந்தளவு சப்போர்ட் வந்து மற்றவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல. மைதிலி அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் வந்து மகேஸ்வரிலாம் என் கூடயே இருந்தாங்க, ஒர்க் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ இந்த மேக்கப்பில் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணணுன்றதை நம்ம சின்ன கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி காடஸ் மேக்கப் கிளாஸஸும் நமக்கு ரிசர்வ்னிக்கில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க செப்பரேட்டாக இந்த கிளாஸ் மட்டும் கூட நீங்கள் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா மெயினாக நம்ம நார்மலாக போடுற மேக்கப்பாக இல்லாமல் இது ரியலாக ஒரு ஆர்ட். இப்போ கேலண்டர் மேக்கப் அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள், கேலண்டருக்கு போஸ்டருக்கெலாம் பண்ணுற மேக்கப் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணுற மாதிரி தான் இந்த மேக்கப் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் ரொம்ப சப்போர்ட்டிவ். எல்லாருமே இது பண்ணலாமா அது பண்ணலாமா, மைதிலிலாம் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மேம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நான் மட்டும் இதை பண்ண முடியாது. கண்டிப்பாக நான் ஒன்றுமே இல்லை, நான் ஐடியா தான் சொன்னேன். மகேஸ்வரி ஓகேன்ட்டாங்க, உடனே கிளம்பி வந்துட்டாங்க. ஓகே மேம் நான் ரெடி வாங்கன்ட்டு நம்ம ஒர்க் பண்ணலான்ட்டு. இன்னும் 3 நாள் யாருங்க ஃபேமிலி விட்டு வந்து என் கூட தங்கி என் கூடயே ட்ராவல் பண்ணாங்க. இது ஒரு திங்ஸும் நாங்கள் பார்த்து ஒரு இடத்துலையும் கலெக்ட் பண்ணது இதெல்லாம் மறக்கவே முடியாது. நல்ல ஒரு மெமரிஸு. அந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக இது போடலாம் மேம், இது வாங்கலாம் மேம், இதெல்லாம் மேட்சிங்காக இருக்கும். அந்தளவு வந்து மகேஸ்வரிலாம் எனக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. உண்மை நான் எதிர்பார்க்கல. ஆனால் அவங்க 3 நாள் அவங்க ஃபேமிலியை விட்டு பசங்களை விட்டுட்டுலாம் வந்திருந்தாங்க. உண்மையிலுமே நான் தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாருக்குமே. மைதிலி, மகேஸ்வரி, ஷர்மிளா எல்லாருமே. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் ஒர்க் பண்ணாலும் அவங்களே என் கூட நல்லா டீம் ஒர்க் பண்ணாங்க, ஜனனி உட்பட. ஓகேங்களா. ஏன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக என் கூட ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த கிளிப்பிங்ஸ் பாருங்கள். நாங்கள் ஃபுல்லாக ஐ மேக்கப்புக்கு தான் எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா ஐ மேக்கப் வந்து நம்ம நார்மலாக பண்ணுற மேக்கப் மாதிரி இந்த மேக்கப் கிடையாது. ஒரு இன்ச்சும் பார்த்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன ஒரு லைன் மிஸ்டேக் ஆனால் கூட ஐ மேக்கப் செமையாக சொதப்பிடுது. அதனால் நாங்கள் எந்த அளவுக்கு மைன்யூட்டாக ஒர்க் பண்ணோன்னா அவ்வளோ அந்த ஒர்க்கை நீங்கள் பார்த்தாவே தெரியும் எந்த அளவு மைன்யூட் ஒர்க் இருக்குன்ட்டு. அது எல்லாமே எனக்கு அந்தளவுக்கு எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அடுத்து எடுத்து கொடுக்குறதுல இருந்து என் கூட அந்தளவுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஐடியாஸ் நிறைய கொடுத்தாங்க. என்னோடய பசங்கன்னு சொல்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த அளவுக்கு எனக்கு ஐடியாஸ் கொடுத்து என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. மேம் இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலான்ட்டு. நீங்களே இதனோட அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்குன்றதை நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒரு டீம் ஒர்க்கு. அதுபோல் கேமராமேனும் எங்களோட தம்பி தான். அவரும் அந்த அளவுக்கு அவரை மாதிரி பொறுமைசாலி யாருமே இல்லை. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அழகாக கரெக்டாக எடுத்து கொடுப்பாரு. அந்த அளவுக்கு பொறுமை. நான் வந்து அவரோட இன்ஸ்டா பேஜ் லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அவரையும் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்குன்னா இந்த மாதிரி பர்சனலாக வீடியோஸ்லாம் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அவரையும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ என் கூட ஒர்க் பண்ண டீமாக ஒர்க் பண்ண எல்லாரோடைய இன்ஸ்டா ஐடி வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லோரும் போய் செக் பண்ணுங்கள். அவங்க பேஜெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுபோல் நாங்கள் என்ன பண்ணோம், அவுட்டோர் போகலான்ட்டு மேக்கப் முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்பணும். கோயிலில் போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டோம். சரி அதனாலே கொஞ்சம் சீக்கிரமாகவே மேக்கப் முடிச்சோம். ஏன்னா இருட்டிட்டாங்க
கோயிலில் எடுக்கிறதுலாம் நல்லா இருக்காது இல்லைங்களா. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், கோயிலுக்கு போகலான்னு கொஞ்சம் சீக்கிரமாக எல்லா மேக்கப்பும் முடிச்சுட்டு ஒரு 3-4 o'clockலாம் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். கோயில் போயிட்டு எடுத்ததெல்லாம் வந்து உண்மையாலுமே மறக்க முடியாது. மைதிலி வந்து அங்கே வந்தாங்க, அந்த ஒரு ஷைனஸ் கூட ஒன்றுமே இல்லை. நம்ம இந்த ஃபோர்ஸ் கூடனா இப்படி கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குறாங்க, உண்மையிலுமே நான் எதிர்பார்க்கலைங்க. எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, நம்ம என்ன தான் ஒர்க் பண்ணாலும் நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு இப்போ மாடலாக வரவங்க, சப்போர்ட்டிவாக கூட இருக்கிறவங்களாம் நமக்கு எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட அவுட்புட் வந்து வரும். இப்போ இவங்களோட லுக்கை பாருங்கள், அவ்வளோ அழகாக ஃபினிஷிங்கு, எல்லா ஜுவல்லெல்லாம் போட்டோன்னா அவங்க ஃபினிஷிங் பாருங்கள், அப்படியே ரியல் அம்மன் மாதிரியே மாறிட்டே இருந்தாங்க. கோயில் போனோன்னா எல்லாரும் அப்படியே அம்மனே வந்துட்டாங்கன்ட்டு ரொம்ப அந்த வயசானவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணுமான்னு சொல்கிறாங்க இவங்கள. நாங்கள் அப்புறமா நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்ட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, இங்கே பாருங்கள் டீம் ஒர்க், இதுதான் டீம் ஒர்க். நான் ஜுவல் போடுறேன், இன்னொருத்தவங்க ஸ்டிச்சு கடகடன் பேக்கில் ஒருத்தவங்க ஹிப் செயின் கட்டுறாங்க. அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக மகேஷ் எல்லாம் சொல்லவே வேண்டாங்க. அவங்கெல்லாம் வந்து நம்ம ஊன்றதுக்குள்ளே அவங்க முடிச்சிருவாங்க, அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க எல்லா கிளாஸ்லையும் என் கிளாஸில் இருப்பாங்க. என்னோட எப்படி சொல்கிற பேக் போனே அவங்க தான். இதான் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பாருங்கள் ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படியே மைதிலி வந்து அந்தளவு விரதம் இருந்து நமக்காக வந்ததுக்கு உண்டான பலன் இது தான். கடவுள் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பிளஸ் பண்ணுவார். நம்மளோட ஒர்க்கு வந்து எப்படி எடுத்து கொடுத்துருக்காரு பாருங்கள். அவ்வளோ டீம் ஒர்க்குங்க, இவ்வளோ அழகாக அவங்களோட லுக்கை பாருங்கள், ஃபினிஷிங் எப்படி இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். எனக்கு வந்து ஃபீட்பேக் கண்டிப்பாக வேணும், ஓகேங்களா. ஏன்னா நாங்கள் எல்லாருமே இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைமாக டீம் ஒர்க்காக பண்ணியிருக்கோம். அதே போல் கூழும் ரெடி பண்ணியிருந்தோம். அது எப்படின்னே எங்களுக்கு தெரியல. மார்னிங் எப்படி தான் நானும் சடனாக தான் அதை ரெடி பண்ணேன். கரெக்டாக அம்மனுக்கு அது ஒரு எப்படி சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அந்தளவு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங்காக முடிஞ்சது. இது பாருங்கள், கோயிலில் அன்றைக்கி பிரதோஷம் வேறு. கோயிலில் ஜனம் அப்படியே க்ரௌடாக, அவ்வளோ பெரிய க்ரௌடு. நாங்கள் அதில் அவங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்க சொல்லிவிட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தோம். நல்லா கோயிலில் எடுத்த ஃபோட்டோஸும் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்தது. இந்த டீம் ஒர்க்குக்கு தான் நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் என்னோடய டீமுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மகேஸ்வரிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்களோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதே போல் மைதிலி, அவங்களெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் என் லைஃப்பில். ஏன்னா நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவ்வளோ விரதம் இருந்து என் கூட பண்ணாங்க. கண்டிப்பாக யாருமே மறக்க மாட்டேன். ஷர்மிளா, ஜெனமி, அப்புறம் கேமராமேன் தம்பி, இவங்க எல்லாருமே கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன். ஏன்னா நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு எல்லாரும் டீமாக அந்த டைமுக்கு கரெக்டாக பஞ்சுவாலிட்டியாக வந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்தது. இதை பாருங்கள், இந்த ஒர்க்கெல்லாம் பாருங்கள், ரொம்ப எனக்கே மெய்சிலேருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேக்கப் என்கொயரி எதுவாக இருந்தாலும் இப்போ வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னோடய மேக்கப் புக்கிங் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.